தேங்காய் பாலோட இந்த 2 பொருளை மட்டும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. 10 நாள்லே உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும். கன்னங்களும் நல்லா புசு புசுன்னு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஸ்கின்னும் நல்லா க்ளோவா மாறும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 3 விதமான டிப்ஸ் சொல்றேன். அதாவது 3 விதமான டயட்டை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 10 நாள்லே ஆரோக்கியமான முறையில உங்களுடைய உடல் எடை நீங்க நினைச்ச மாதிரி அதிகரிச்சிருக்கும். கன்னங்களும் நல்லா புசு புசுன்னு இருக்கும். அது என்ன எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதுல முதல் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் ரெடி பண்றது. தேங்காய் பால் ரெடி பண்றது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன் எந்த அளவுகள்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு 4-5 பல்லு தேங்காவை மேல இருக்கக்கூடிய இந்த கருப்பு ஓடு இருக்கும்ல அதை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஏலக்காய். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலன்னா நீங்க தவிர்த்திடலாம். முதல்ல தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இப்போ இதை நம்ம அரைச்சிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 கிராம் அளவுக்கு நீங்க தேங்காய் உடல்ல சேர்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைக்க போகிறோம். முதல்ல எல்லாத்தையும் சேர்த்துறாம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதை கண்டிப்பாக வடிகட்டணும். வடிகட்டாமல் பயன்படுத்தினீங்கன்னா நெஞ்சு கரிப்பு, எதிர்த்து வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அதனால கண்டிப்பாக வடிகட்டுங்க. வடிகட்டிட்டு அந்த சக்கை மீறும் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம 200 ml தண்ணி வச்சோம்னால அதில் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி மறுபடியும் வடிகட்டிங்க. நான் இப்போ கிட்டத்தட்ட 2 தேங்காய் பாலும் ஒரே அளவில் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 200 ml தண்ணி சேர்த்து அந்த தேங்காவை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி. இப்போ இதில் சுவைக்காக நீங்கள் தேவைப்பட்டால் வெல்லம், நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இல்லைனாலும் விட்டுடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுக்குப்பொடி சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த நெஞ்சுகரிப்பு, அந்த தொண்டையில் கரகரப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதுக்காக தான் வடிகட்டிட்டாலே இருக்காது. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு கொஞ்சம் சேர்க்குறோம். கூடவே நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும். எப்போ சாப்பிட்ணுன்னா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு இது ஒரு கிளாஸ் குடிக்கணும். அதே மாதிரி குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்க போகணும். இதே மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வரணும். ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும். தேங்காய் பால் ரொம்ப திக்கா எடுக்கக்கூடாது. அதனாலதான் இந்த அளவு உள்ள தேங்காயில 200 ml அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். தேங்காயில அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்துல அதுல அதிகப்படியான கொழுப்பு சத்துக்களும் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா தேங்காவை நம்ம நிறைய சாப்பிடும்போது நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் சேர்ந்துராதன்றதை நீங்க கேட்கலாம். தேங்காய் பாலை இந்த மாதிரி நம்ம பச்சையா சாப்பிடும்போது நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் ஏறவே ஏறாது. அதாவது அதுல இருக்கக்கூடிய நல்ல சத்துக்கள் நமக்கு முழுமையா போய் சேர ஆரம்பிக்கும். இதுவே நம்ம அதை சூடுபடுத்தும் போதுதான் அது கெட்ட கொழுப்பா மாறி நம்ம உடம்புல தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால பச்சையா தேங்காய் பால் சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியமானதாகவே அமையும். இது நைட்ல எடுக்கிற டயட்டு. அடுத்ததா நம்ம மறுநாள் காலை